நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? acids. acidsல classification of acids, properties of acids இதெல்லாம் பார்த்தோமா? acids in solution வாட்டர்ல போட்டா என்ன ஆகும்? இதெல்லாம் பார்த்தோமா? வாட்டர்ல போட்டா என்ன ஆகும்? ஹைட்ரோனியம் அயான்ஸ் வந்து என்னவாகும்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஹைட்ரோனியம் அயான்ஸ் ஃபார்முலா என்ன? H3O+. பேஸை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணால் என்னவாகும்? ஹைட்ராக்சைல் அயான்ஸ் என்னவாகும்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஹைட்ராக்சைல் அயான்ஸ்னா OH-. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் we have started with chemical reactions of acids. கரெக்டா? chemical reactions of acids and bases பார்த்தோம். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆசிட் பேசஸ் சால்ட்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆசிட் திரும்பிய ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்கலாம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது? ஆசிட் வித் மெட்டல்ஸ். ஆசிட் கூட மெட்டல் போட்டால் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? சால்ட் ப்ளஸ் ஹைட்ரோஜன் கேஸ். ஹைட்ரோஜன் கேஸ் வந்து என்னவாகும்னா அங்கே லிபரேட் ஆகும். ஆசிட் கூட மெட்டல் போட்டோன்னா என்னவாகும்? சால்ட் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் ஒரு கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. அது என்ன கேஸ்ன்னு பார்த்தோம்? ஹைட்ரோஜன் கேஸ். அது ஹைட்ரோஜன் கேஸ்ன்ட்டு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம்? பர்னிங் கேண்டில் அந்த கேஸ்க்கு நியராக நான் எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு என்னவாகும்? பாப்அப் சவுண்டோட பேர்ன் ஆகிறதுனால அது ஹைட்ரோஜன் கேஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? லைக் தெரியுதா? zinc plus hydrochloric acid gives என்ன salt? zinc chloride plus hydrogen gas. ஃபார்முலா எப்படி எழுதணும்? கிறிஸ் கிராஸ் மெத்தட். ஜிங்கோட வேலன்சி வந்து என்னது? 2. குளோரினோட வேலன்சி இஸ் 1. கிறிஸ் கிராஸ் பண்ணனா zinc chloride is ZnCl2 plus hydrogen gas வந்து லிபரேட் ஆகும். ஸோ என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம் இங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ எது வந்து எதை டிஸ்பிளேஸ் பண்ணுது? zinc is displacing hydrogen. ஏன்னா zinc is more reactive than hydrogen. reactivity சீரீஸ்ல பார்த்தோம். ஸோ எல்லா ரியாக்ஷனுமே பாசிபிளா? எல்லா மெட்டல்ஸுமே ஆசிட் கூட போட்டோம்னா எனக்கு சால்ட் பிளஸ் ஹைட்ரோஜன் கேஸ் வருமா? சம் டைப்ஸ் நோ இல்ல. ஏன்? காப்பர் பார்த்தோமா இந்த எக்ஸாம்பிள்? காப்பர் பிளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன ஆகுது? No reaction because copper is less reactive than hydrogen. Hydrogen விட copper less reactive இருக்கிறதுனால copper will not displace hydrogen. So hydrogenக்கு மேல aboveல இருக்க metals போட்டோனா மட்டும்னா என்னது? reaction is possible. எனக்கு salt form ஆகும். hydrogen கீழ இருக்க metals எல்லாம் போட்டோனா reaction no reaction will takes place. ஓகேவா? next with base, metal with base. metal with base என்ன ஃபார்ம் ஆகும்? சேம் salt plus hydrogen. பட் எல்லா மெட்டல்ஸுமே ரியாக்ட் பண்ணாது பேசஸ் கூட. என்னென்ன மெட்டல்ஸ் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுன்னு பார்த்தோம்? zinc அண்ட் அலுமினியம் மட்டும்தான். ஓகேவா? ஆசிட் கூட ஹைட்ரோஜனுக்கு மேலே இருக்க மெட்டல்ஸ் எந்த மெட்டல்ஸ் போட்டாலுமே ரியாக்ட் பண்ணும். பட் பேசஸ் கூட ஒன்லி zinc அண்ட் அலுமினியம் வில் ரியாக்ட். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஜிங்க் போட்டோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? சோடியம் ஜிங்கேட். ஃபார்முலா என்னது? Na2ZnO2. இதுவே அலுமினியம் போட்டோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட அலுமினியம் மெட்டல் போட்டோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? சோடியம் அலுமினேட். ஃபார்முலா என்ன? O2. சோடியம் அலுமினேட். இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே கம்பல்சரியாக படிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்லேயே இந்த ரியாக்ஷன் படிப்பீங்க மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்லையும். ஓகேவா? ஸோ சோடியம் ஜிங்கேட் ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? சோடியம் அலுமினேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து நெக்ஸ்ட் மெட்டல் கார்பனேட்ஸ். ஆசிட் ப்ளஸ் மெட்டல் கார்பனேட் கிவ்ஸ் என்னது? சால்ட் ப்ளஸ்
carbon dioxide plus water. இங்க carbon dioxide gas தான் liberate ஆகுதுன்னு எப்படி confirm பண்ணுவோம்? Through lime water test. Lime water test கான reaction படிக்க சொன்னனா? Lime water test வந்து ரொம்ப important சொன்னனா and reactionம் படிக்கணும் equationம். Lime water test னா என்னது? Lime water test க்கு equation என்னது? So, carbon dioxide gas slaked lime la, lime water la, slaked lime or lime water ரெண்டுமே same தான். If I pass carbon dioxide gas to through lime water solution, lime water solution la நான் pass பண்ணனா என்னவாகும் அது? White color precipitate form ஆகும். White color precipitate what nothing that was due to formation of calcium carbonate. Calcium carbonate மாறதுனால தான் எனக்கு என்ன form ஆகுது? White color precipitate form ஆகுது. So carbon dioxide gas lime water la pass பண்ணோம்னா என்ன form ஆகும்? Carbon dioxide is a gas, water is a liquid. And assignments la யாருமே chemical equation la physical states யாருமே mention பண்ணல. ஏன்? chemical equation னா என்னென்னலாம் இருக்கணும்னு பார்த்தோமா? என்னென்னலாம் இருக்கணும்? reactants இருக்கணும், products இருக்கணும், reaction condition இருக்கணும் and physical state இருக்கணும்னு பார்த்தோமா? physical state யாருமே எழுத மாட்டீங்க chemical equationல. எந்த equation எதுக்குமே தெரியாது. ஏதாச்சும் ஒண்ணுக்கு தெரியலனா எழுதலனா பரவாயில்லை. எதுக்குமே எழுதல, யாருமே எழுதல. Why? physical state எழுதலனா you will lose mark in that. And balance பண்ணலனாலும் mark lose பண்ணுவீங்க. புரியுதா? So chemical equation should be balanced, physical state should be there and correctா formula எழுதி இருக்கணும். reaction conditions இருந்துச்சுனா அது மென்ஷன் பண்ணியிருக்கணும். எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். and chemical equation பார்த்தாலே அது என்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எனக்கு அதிலிருந்து கிடைக்கணும். அதுதான் என்னது chemical equation. புரியுதா? ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறீங்க? physical state மென்ஷன் பண்ணணும். ஸோ லைம் வாட்டரில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பாஸ் பண்ணோன்னா எனக்கு ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். அப்போ கால்சியம் கார்பனேட்டோட physical state என்னது? solid. precipitate ஓட physical state should be solid. okay, water form ஆகும். so excess carbon dioxide gas நான் பாஸ் பண்ணா என்னவாகும்? so எனக்கு carbon dioxide gas வந்து liberate ஆகுது. அந்த carbon dioxide gas calcium hydroxide solution ல பாஸ் பண்ணனா white precipitate form ஆகுது. so more amount of carbon dioxide gas நான் பாஸ் பண்றேன். அப்போ என்ன ஆகும்னா ஸோ அந்த கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸஸாக நான் கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணனா என்னவாகும்? அதுக்கு ரெஸ்பெக்டிவ் கெமிக்கல் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுதா? இதில் நான் எக்ஸஸாக என்ன பண்ணுறேன்? ஃபர்தராக கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஐ எம் கோயிங் டு பாஸ். எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுலேயே நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸஸாக திரும்பியும் கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஃபார்ம் பண்ணுறேன். திரும்பியும் கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு என்னவாகும்னா கால்சியம் பைகார்பனேட் ஃபார்ம் ஆகும். ஸோ கால்சியம் பைகார்பனேட் இஸ் soluble in water. வாட்டரில் soluble ஆயிடும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸை நான் பாஸ் பண்ணும்போது ஐ வில் கெட் தி ஒயிட் precipitate. எனக்கு ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். நிறைய அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸை நான் பாஸ் பண்ணேன்னா ஒயிட் precipitate டிசால்வ் ஆகிடும். எனக்கு கிளியர் சொல்யூஷனாக கிடைக்கும். எந்த ஒரு precipitate-ம் இருக்காது. ஐ வில் கெட் ஒன் கிளியர் சொல்யூஷன். ஒரே ஒரு சொல்யூஷன் எனக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ பிகாஸ் கால்சியம் பைகார்பனேட் இஸ் soluble in water, whereas calcium carbonate is insoluble in water. வாட்டரில் soluble ஆகாது, அதனால தான் ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகுது. பட் கால்சியம் பைகார்பனேட் இஸ் soluble in water, ஸோ கிளியர் சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா யூ ஷுட் ரைட் திஸ். புரியுதா? ஸோ மெட்டல் கார்பனேட் வித் ஆசிட்ஸில் இதுதான். அண்ட் வித் மெட்டல் ஹைட்ரோஜன் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு அதே தான் ஃபார்ம் ஆகும். லைக் சால்ட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபார்ம் ஆகும். மெட்டல் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணாலும் சரி, மெட்டல் ஹைட்ரோஜன் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணாலும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? So, LDCO on passing excess carbon dioxide, என்ன solution?
கால்சியம் பைகார்பனேட் எனக்கு ஃபார்ம் ஆகும். எங்கடா உன் நோட்டு? என்ன பண்ணிட்டு இருக்க? நெக்ஸ்ட் போலாமா? Okay. Next, how do acids and bases react with each other? இப்போ acid bases ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்னா ரியாக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஆசிட்ல பேசஸை ஆட் பண்ண போறோம். ஆசிட்ஸும் பேசஸும் ரியாக்ட் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஆசிடும் பேஸும் சேர்த்தோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? எனக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர். இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனை நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ண போறோம்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா என்னது? த ரியாக்ஷன் பிட்வீன் acids and bases to give salt plus water. And the particular reaction பேர் என்னதுன்னா neutralization reaction. acids உம் bases உம் react பண்ணல, அந்த particular reaction பேர் என்னது? neutralization reaction. இப்போ hydrochloric acidல sodium hydroxide base HCl கூட sodium hydroxide base add பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? NaCl saltம் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். Bases are aqueous. Now write the equation for complete the following reaction. Sulfuric acid plus potassium hydroxide. And nitric acid plus calcium hydroxide.
முச்சாச்சா first one sulfuric acid plus potassium hydroxide என்ன salt form ஆகும் so இது acid plus base னா என்ன form ஆகணும் எனக்கு salt plus water so of course எனக்கு water வந்து form ஆக போகுது what was the salt formed here potassium sulfate formula என்ன K2SO4 கரெக்டா எழுதுனீங்களா potassium sulfate formula potassium ஓட valency என்ன potassium valency is sulfate valency is crisscross பண்ணோனா K2SO4 ஓகேவா பேலன்ஸ்டா இருக்கா பேலன்ஸ் பண்ணீங்களா இல்லையா சொன்னாதான் பேலன்ஸ் பண்ணணும் எங்க போறணும் சொல்ல சரி வேற மற்ற எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு ரியாக்டன்ட் சைடில் இதை விட்டுடு இது சல்ஃபேட் இங்கே 1 இருக்கு ஆக்சிஜன் சல்ஃபேட்டில் இருக்க ஆக்சிஜனை பார்க்காத ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ இருக்கு அப்புறம் எப்படி பேலன்ஸ்டு ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணியாச்சா ஸோ நெக்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ன சால்ட் கால்சியம் நைட்ரேட் ஃபார்முலா என்ன CaNO3 கரெக்டா கால்சியம் வேலன்சி என்ன கால்சியம் வேலன்சி 2 Ca2 ப்ளஸ் நைட்ரேட் வேலன்சி என்னது 1 கால்சியம் வேலன்சி 2 நைட்ரேட் NO3 மைனஸ் 1 கிறிஸ் கிராஸ் பண்ணோன்னா என்னவாகும் கால்சியம் நைட்ரேட் CaNO3 ட்வைஸ் ப்ளஸ் வாட்டர் பேலன்ஸ் பண்ணோன்னா ஓகேவா ஸோ ஆசிட்ஸையும் பேசஸையும் ரியாக்ட் பண்ணோன்னா என்ன ஃபார்ம் ஆகும் எனக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஸோ என்ன ஆசிட் என்ன பேஸ் கொடுத்தாலும் ரெஸ்பெக்டிவ் சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகும் அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் பேர் என்னது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வித் பேஸ் வித் ஆசிட்ஸ் மெட்டாலிக் ஆக்சைட் கூட என்ன பண்ண போகிறோம்னா ஆசிட்ஸை ரியாக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா மெட்டாலிக் ஆக்சைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் காப்பர் ஆக்சைடு எடுத்துக்கலாமா காப்பர் ஆக்சைடு கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை என்ன பண்ண போகிறோன்னா ரியாக்ட் பண்ண போகிறேன் ஆர்எல்ஸ் சோடியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம் சோடியம் ஆக்சைடு ஃபார்முலா என்னது Na2O சோடியம் ஆக்சைடு கூட என்ன பண்ண போகிறோன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ரியாக்ட் பண்ண போகிறேன் ஸோ சோடியம் ஆக்சைடு ப்ளஸ் HCl எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் சால்ட் ப்ளஸ் வாட்டர் தான் ஃபார்ம் ஆகும் ஓகேவா என்ன சால்ட்டிங் அப்போ NaCl ப்ளஸ் வாட்டர் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆசிட் ப்ளஸ் பேஸ் ரியாக்ஷன் என்னது ஆசிட் ப்ளஸ் பேஸ் ரியாக்ஷன் இஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஆசிட் ப்ளஸ் மெட்டாலிக் ஆக்சைடு ரியாக்ஷனும் என்னதுதான் salt plus water இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் கம்பேர் பண்ணு
ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆசிடும் பேஸையும் ரியாக்ட் பண்ணால் சால்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ரியாக்ஷன் ஆசிட் ப்ளஸ் மெட்டாலிக் ஆக்சைடு ரியாக்ட் பண்ணாலும் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ப்ராடக்ட் சைட் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஸோ மேக்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆர்ஹெச்எஸ்ஸையும் என்ன பண்ணலாம்? ஈக்குவலைஸ் பண்ணலாம் கரெக்டாக? அதே மாதிரி எனக்கு இங்கே ப்ராடக்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரியாக்டண்ட்டே ஈக்குவலாக பண்ணலாமா? பண்ணோன்னா என்னவாகும்? ஆசிடும் கேன்சல் ஆகுமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? பேஸ் ஈக்குவல்ஸ் மெட்டல் ஆக்சைடுன்னு போடலாமா? புரியுதா? ஸோ ரெண்டு ரியாக்ஷனையும் கம்பேர் பண்ணுறேன். ரெண்டுத்துலேயுமே ப்ராடக்ட் வந்து சேமாக இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு ஈக்குவேட் ரியாக்டண்ட்டை என்ன பண்ணுவேன்? ஆசிட் ப்ளஸ் பேஸ் ஈக்குவல்ஸ் ஆசிட் ப்ளஸ் மெட்டல் ஆக்சைடுன்னு போடுவேனா? ஸோ ஆசிட் அண்ட் ஆசிட் வில் கெட் கேன்சல் ஈச் அதர். அப்போ என்ன இருக்கும் எனக்கு? பேஸ் ஈக்குவல்ஸ் metal oxides. So all metallic oxides are basic in nature. So main எனக்கு point இங்க என்னது? All metallic oxides are basic in nature. So base என்னென்னலாம் characters exhibit பண்ணுமோ metallic oxides அந்த charactersலாம் exhibit பண்ணும். Show off. So, இப்போ என்ன கேட்கலாம்னா question I am going to give certain metal oxides some oxides கொடுக்கிறேன் ஓகேவா? sodium oxide, sulfur dioxide, carbon dioxide ஓகேவா? so certain oxides கொடுத்துட்டு இதில் எது பேசிக்னு கேட்பாங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? ஹைட்ராக்சைடு இருந்துச்சுன்னா தான் பேசஸ்ன்னு படிச்சிருக்கோம் கரெக்டா? பட் இப்போ என்ன நம்ம படிச்சிருக்கோம்? all metallic oxides also basic in nature. அப்போ certain oxides கொடுத்துட்டு எது பேசிக்னு கேட்டால் என்ன ஃபைன் பண்ணுவீங்க? so I am going to give sodium oxide, sulfur dioxide, carbon dioxide and copper oxide. இதில் எதெல்லாம் பேசிக்? இந்த 4 ஆக்சைட்ஸில் எதெல்லாம் பேசஸ்? sodium oxide and copper oxide, because sulfur dioxide and carbon dioxides are not metallic oxide. Metallic oxides illa. Inga sodium and copper mattumna metallic oxide. Sulfur carbon la non metal. Correct? Appa adu non metallic oxides la irukum. So certain oxides kudutittu adu edalam basic character exhibit pannonu kekkalam illa edalam bases nu kekkalam 1 mark la. Puriyuda? So all metallic oxides are basic in nature. Clear? Next போலாமா? Next non-metallic oxides with bases. இப்போ first என்ன பார்த்தோம்? metallic oxides with acid, salt plus water. இப்போ non-metallic oxide கூட bases react பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்னா same salt plus water. non-metallic oxide கூட bases react பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? salt plus water ஃபார்ம் ஆகும். திரும்பியும் நான் என்ன ரியாக்ஷன் எடுக்கிறேன்? neutralization reaction எடுக்க போறேன். acid plus base gives salt plus water. ஓகேவா? இங்கேயும் என்ன இருக்கு? ப்ராடக்ட் salt plus water. இங்கேயும் ப்ராடக்ட் என்னது? salt plus water. அப்போ left hand side equal RHS ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? LHS equal பண்ணலாமா? So non-metallic oxide plus bases equals acid plus base. இப்படி போடலாமா? So இங்க என்னது? base and base will get cancel. So அப்போ என்ன இருக்கீங்க? non-metallic oxide equals acid. So all non-metallic oxides are acidic in nature. அங்க என்ன பார்த்தோம்? metallic oxides are basic in nature. இங்க non-metallic oxides are acidic in nature. So certain oxides கொடுத்துட்டு அதில் எது வந்து acidsனு கேட்கலாம். non-metallic oxidesக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னது? like carbon dioxide, nitrogen oxide, sulfur dioxide. இது எல்லாமே acidic in nature.
write this equation also. For example, for non-metallic oxide with bases. Non-metallic oxide was carbon dioxide, base வந்து calcium hydroxide ஏட்டோனா எனக்கு salt என்ன form ஆகுது calcium carbonate plus water. Okay va. So with this chemical reactions வந்து முடிஞ்சிச்சு. Chemical reactionsல என்னென்ன இருக்கு? Only 4 chemical reactions. என்னென்னது? Acid with metals. Acids or bases with metals. Metals கூட react பண்ணோம்னா என்ன form ஆகும்? And metal carbonates or metal hydrogen carbonates என்ன form ஆகும்? Acidsயும் basesயும் react பண்ணோம்னா என்ன form ஆகும்? Fourth என்னது? Metallic oxides or non-metallic oxides with acids or bases respectively. Okay va. So, 4 reactions மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் என்ன பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம படிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட், how strong are acids or base solution? ஓகேவா. ஆல்ரெடி நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸில் பார்த்துட்டோம். கரெக்டா. கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸில் பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் என்ன பார்த்தோம்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பேசிஸில் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அண்ட் வீக் ஆசிட்ஸ்ன்னு பார்த்தோமா. அப்போ ஏதோ ஒரு ஆசிட்னு இருக்குன்னா அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம் வீக்காகவும் இருக்கலாம். ஓகேவா. ஸ்ட்ராங் ஆசிட்னா இட் மே பி ஹைலி கொரோசிவாக இருக்கும். அதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்டேக் பண்ண முடியாது. சில ஆசிட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றோம். லைக் டொமேட்டோவில் என்ன ஆசிட் இருக்குது? ஆக்சாலிக் ஆசிட். கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியுது, இன்டேக் பண்ண முடியுது, சாப்பிட முடியுதா? ஸோ வினிகரில் அசிட்டிக் ஆசிட் இருக்குது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். லைக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உங்களால் சாப்பிட முடியுமா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை குடிக்க முடியுமா? Because it is strong in nature, highly corrosive. ஓகேவா. ஸோ எல்லா ஆசிட்ஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்டேக் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது, இன்டேக் பண்ண முடியாது. வேறஸ் வீக் ஆசிட்ஸ் we can consume. ஓகேவா. அப்போது ஒரு ஆசிட்ஸ்ன்னு இருக்குன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட்ஸாக வீக் ஆசிட்ஸாக நம்ம என்ன பண்ணணும்னா கிளாஸிஃபை பண்ணணும். கரெக்டாக. ஸோ எந்த பேசிஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம், அது ஸ்ட்ராங் ஆசிட்ஸாக வீக் ஆசிட்ஸான்ட்டு பேஸ்ட் ஆன் அயனைசேஷன்ஸ்னா. ஸோ கம்ப்ளீட் அயனைசேஷன் நடந்துருக்குன்னா அங்கே என்னது ஸ்ட்ராங் ஆசிட். பார்ஷியல் அயனைசேஷன் நடந்துருக்குன்னா அங்கே வீக் ஆசிட். ஸோ சர்டைன் க்ரைட்டீரியா லைக் பிஹெச் ஸ்கேலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை மெஷர் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகிருக்கா இல்லை பார்ஷியலாக அயனைஸ் ஆகிருக்கான்ட்டு நம்மளால் எதை வச்சு ஃபைன் பண்ண முடியும், லைக் பிஹெச் ஸ்கேல். பிஹெச் எது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொட்டன்ஸ். பொட்டன்ஸ் ஆஃப் H plus ion concentration. So pH வந்து universal indicators ன்னு சொல்லுவோம். It is a mixture of several indicators. ஏன் universal indicators னா நிறைய indicators mix பண்ணி வரதுனா என்னது pH. It is a mixture of several indicators. ஓகேவா. Potence of hydrogen ion concentration. So power of hydrogen, எவ்வளோ ஹைட்ரோஜன் அயான்ஸ் இருக்குன்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெஷர் பண்ண போகிறோம். எந்த யூனிட்டை வச்சு மெஷர் பண்ண போகிறோம், பிஹெச்சை வச்சு தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ பிஹெச்சோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வரப்போகிறது இல்லை. ஓகேவா. ஸோ பிஹெச்சோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ். ஸோ பிஹெச் வேல்யூ வேரிஸ் ஃப்ரம் 0 to 14. pH value varies from 0 to 14 வரைக்கும் வேரி ஆகும். ஓகேவா. அதில் 0 to 7 இருந்துச்சுன்னா pH value it is an acidic in nature. 7 to 14 இருந்துச்சுன்னா basic in nature, whereas pH value particular specific 7 இருந்துச்சுன்னா it is a neutral.
ஸோ பிஹெச் வேல்யூ எதுலேருந்து எது வேரி ஆகுது 0 to 14. அட் 7ல் இட் இஸ் நியூட்ரல் இன் நேச்சர். 7க்கு கீழே என்ன இருக்கும், அசிடிக்காக இருக்கும். 7க்கு மேலே பேசிக்காக இருக்கும். ஓகேவா. ஹைட்ரோஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா pH வேல்யூ வில் பி வெரி லெஸர். ஹைட்ரோஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக pH வேல்யூ என்னவாகும்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் நியூட்ரல். ஓகேவா. ஸோ இங்கேருந்து ஹைட்ரோஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை நான் என்ன பண்ணிகிட்டே வரேன், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தேன்னா அது ஆசிட், மோர் ஆசிடாக என்னவாகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஸோ H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக pH வேல்யூ வில் பி decreasing. Both are inversely proportional. H+ ion concentration decrease ஆக என்னவாகும், pH value அப்போ increase ஆகிட்டே வரும். அப்போ pH value increase ஆச்சுன்னா it is a more basic in nature. ஏன்னா H+ ion concentration அங்கே என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக டிக்ரீஸ் ஆக அது பேசிக்காக மாறிட்டே வருதுன்னு தானே அர்த்தம். ஃபஸ்ட்டு நியூட்ரலாக மாறும், அப்புறம் என்னவாகும், பேசிக்காக மாறும். ஸோ pH வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மோர் பேசிக். pH வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மோர் அசிடிக். லைக் 0 to 2 or 3 வரைக்கும் இருக்கும். இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். வேரஸ் 4 to 7 இருந்துச்சுன்னா we may consider that as weak acids. ஸோ pH வேல்யூ 0க்கு கீழே இருக்கலாமா, இல்லை 14க்கு மேலே இருக்கலாமா? 0 கீழே இருக்காதா, இல்லை 14க்கு மேலே இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? 0 to 14 வரைக்கும் தான் இருக்கும் pH வேல்யூ. 14க்கு மேலே இருக்காடா, 15 ஆர் எல்ஸ் 0 கீழே நெகட்டிவ்ஸில் இட்மே இருக்கலாம். ஓகேவா. பட் pH பேப்பரில் நம்மளால் என்னதான் மெஷர் பண்ண முடியும், 0 to 14 வரைக்கும் தான் நம்மளுக்கு pH ஸ்கேல் pH பேப்பரை வச்சு மெஷர் பண்ண முடியும். பட் வித் pH மீட்டருன்னு இருக்குது, அதில் எக்ஸாக்ட் pH லைக் நெகட்டிவ்ஸ்லேயும் வரும், சம்டைம்ஸ் 14க்கு மேலேயும் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் pH பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிட்டர்மைன் பண்ண போகிறோம் pH வேல்யூ. ஓகேவா. ஸோ pH வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம், 0 to 14. ஸோ pH பேப்பருக்கு முன்னாடி ஒரு கார்டு மாதிரி இருக்கும் லைக் திஸ். இந்த கார்டில் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் 0 இல்லையா, ஸோ அதில் 0 இல்லைன்னா அப்போ 0 இருக்காது. 1 to 14 வரைக்கும் தான் இருக்கும். டார்க் ரெட்டாக இருந்துச்சுன்னா 0, இதில் இல்லை இது பிக்சரில். ஓகேவா. ஸோ 0 to 14 வரைக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த pH பேப்பரை எடுத்து அதில் மெஷர் பண்ணும்போது கலர் வந்து என்னவாகும்னா சேஞ்ச் ஆகும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகும்போது என்ன கலரில் கரெக்டாக இருக்கோ அதை மேட்ச் பண்ணி பர்டிகுலர் pH. திஸ் இஸ் அன் அப்ராக்சிமேட் வேல்யூ தான், எக்ஸாக்ட் வேல்யூலாம் இல்லை.
ஸோ எனக்கு சம்டைம்ஸ் பர்பிள் டார்க் பர்பிள் வந்துச்சுன்னா pH should be 14ன்னு இருக்குன்ட்டு என்ன பண்ணலான்னா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்படி தான் என்ன பண்ண போகிறோம்னா pH வேல்யூவை டிட்டர்மைன் பண்ண போகிறோம். I will show you. So இப்போ கவனி, I am going to take acid ஓகேவா. ஆசிடில் வீக் ஆசிட் எடுத்துருக்கேன் ஓகேவா. இங்கே பாரு பார்ட்டிகல்ஸ் இந்த கலர்டாக இருக்குல்ல, கலர்டாக இருக்கிறது தான் என்னதுன்னா டிசோசியேட் ஆகியிருக்க அயான்ஸ் H+. இப்போது HCl இருந்துச்சுன்னா எழுதணும் இல்லையா. ஸோ HCl இருந்துச்சுன்னா H+ அண்ட் Cl-. இப்போது இந்த கலர்டாக இருக்கிறது தான் டிசோசியேட் ஆகியிருக்கிறதுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னா வீக் ஆசிட் எடுத்துருக்கேன். வீக் ஆசிடில் கலர்ட் அயான்ஸ் பார்த்தோன்னா என்னவா இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. கலர்டாக இல்லாமல் இருக்கிறதுலாம் டிசோசியேட்டே ஆகலை, அயனைஸே ஆகலை, அப்படியே HCl-ஆவே இருக்குது ஓகேவா. இதுவே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ராங் ஆசிட் எடுக்கிறேன். இப்போ இங்கே பாரு, ஸ்ட்ராங் ஆசிடில் எல்லாமே என்னவா இருக்குது, கலர்டாக மாறி இருக்கா. ஸோ கம்ப்ளீட் அயனைசேஷன் நடந்திருக்கு. அதுவே ஸ்ட்ராங் வீக் ஆசிடில் என்ன நடந்திருக்கு, எனக்கு பார்ஷியல் அயனைசேஷன். அதுவே பேசஸ் எடுத்தாலுமே சேம். ஸோ இங்கேயும் என்ன இருக்குது, வீக் பேசஸ் எடுக்கும்போது என்னவாயிருக்குன்னா பார்ஷியல் அயனைசேஷன் நடந்திருக்கு. இதுவே நான் ஸ்ட்ராங் பேஸ் எடுத்தேன்னா கம்ப்ளீட் அயனைசேஷன் நடக்கும் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வீக் ஆசிடில் பார்ஷியல் அயனைசேஷன் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கலாம், பார்ஷியல் அயனைசேஷன் இருக்கா. இப்போ நான் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணிகிட்டே வரேன், ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தேன்னா அங்கே என்னவாயிட்டே வருது, எனக்கு பார்ட்டிகல்ஸ் அயான்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண என்னவாயிட்டே வருது, எனக்கு பார்ட்டிகல்ஸ் அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ மோர் அயான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டடுன்னு அர்த்தம். ஸ்மால் ரொம்பவே கம்மியான அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் அ டைல்யூட் ஆசிட்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ அயான்ஸ் நிறைய இருக்க இட் இஸ் அ கான்சன்ட்ரேட்டட், அயான்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டைல்யூட் ஓகேவா. கம்ப்ளீட் அயனைசேஷன் நடந்துச்சுன்னா அங்கே ஸ்ட்ராங் அண்ட் பார்ஷியல் அயனைசேஷன் நடந்திருக்குன்னா அங்கே வீக் ஓகேவா. இது பார்ட்டிகல்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா acids will conduct electricity நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீக் ஆசிட் எடுக்கிறேன். வீக் ஆசிடில் என்ன பண்ண போகிறேன், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறான்னு பார்க்குறேன். இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இதுவே ஸ்ட்ராங் ஆசிட் எடுக்கும்போது அந்த பல்பை பாரு, ஸ்ட்ராங் ஆசிட் எடுக்கும்போது பல்ப் என்னவாகுது, பிரைட்டாக க்ளோ ஆகும் ஓகேவா. ஸோ ஸ்ட்ராங் ஆசிடில் மோர் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பல்ப் வில் க்ளோ பெட்டர் தேன் வீக் ஆசிட். வீக் ஆசிட்ஸை விட கம்பேர் பண்ணணும் ஸ்ட்ராங் ஆசிட்ஸில் பல்ப் வந்து என்னவாகுது, பிரைட்டாக க்ளோ ஆகுது. பிகாஸ் மோர் அயான்ஸ் வில் பி ப்ரெசென்ட். எல்லாமே அயனைஸ் ஆகிடுச்சு, அங்கே கொஞ்சம் தான் அயான்ஸ் இதுவாகிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி என்னவாயிருக்கும், எனக்கு பல்பு க்ளோ ஆகிருக்கும் ஓகேவா. இப்போ வீக் ஆசிட் pH நான் மெஷர் பண்ணவா. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா pH செக் பண்ண, நான் கலர் சேஞ்ச் ஆகுதா. ஸோ என்ன pH இருக்குது, 6 or 5. ஸோ ரெஸ்பெக்டிவ் pH தான் வந்து எனக்கு என்னவாகும்னா pH பேப்பரை டிப் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன pH வேல்யூ இருக்கோ அந்த கலருக்கு எக்ஸாக்டாக எது மேட்ச் ஆகுதோ பர்டிகுலர் pH-ஆக என்ன பண்ணிப்பேன்னா அசியூம் பண்ணி. இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் இப்போ என்ன பண்ண போகிறேன், pH என்னவாகுது லைக் 2 to 3. இதுவே கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஓகேவா. அப்போ கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்குது. இப்போ pH-ஐ மெஷர் பண்ணால் என்ன இருக்குது, 0ல் இருக்குது. ஸோ மோர் ஆசிட்ஸாக இருக்குது. அயான்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா pH வேல்யூ என்னவாகும்னு சொன்னேன், டிக்ரீஸ் ஆகும். போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னேன்னா. ஸோ pH வேல்யூ எனக்கு 0ல் இருக்குது பிகாஸ் மோர் அயான்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அதுவே பேசஸ் எடுக்கலாம். ஸோ பேசஸ் எடுத்தாலுமே பார்ட்டிகல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்ட் பல்ப் ஸ்ட்ராங் பேசஸாக இருக்கிறதுனால பல்ப் வந்து என்னவாகுது, நல்லா க்ளோ ஆகுது. வேற வீக் பேசஸ் எடுத்தோன்னா பல்ப் வில் க்ளோ லெஸ் பிரைட்டர் ஓகேவா. இப்போ pH செக் பண்ணோன்னா ஐ எம் கோயிங் டு டேக் வீக் பேஸ். இதில் என்ன பண்ணுறேன், லைக் 11. இப்போ ஸ்ட்ராங் பேஸ் எடுத்தோன்னா என்ன ஆகுது, 14. இப்போ கான்சன்ட்ரேஷன் நான் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் பேஸ் எடுத்தோன்னா லைக் 12 to 13. புரியுதா. ஸோ பர்டிகுலர் கலர் வந்து என்னவாகும்னா pH பேப்பரில்
சேஞ்ச் ஆகும். புரியுதா? வீக்கை வச்சுட்டு ஸோ கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியும் பிஹெச் வேல்யூ இருக்கா அப்போ. புரியுதா? வீக் வச்சு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணால் தான் எனக்கு அந்த ரேஞ்ச் வரும். பட் ஸ்ட்ராங்கில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும்போதே அந்த ரேஞ்ச் வரும். ரெண்டுத்துக்குமே சேம் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் pH in our day to day life. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம்? இன்னைக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? திரும்பி ஏதாச்சும் டாபிக் ரிப்பீட் பண்ணணுமா இன்னைக்கு? எனி டவுட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் we have seen with chemical reactions. Acids with metal gives salt plus hydrogen. சொல்லிட்டே இருங்க. acid plus metalனா என்னது? salt plus hydrogen. Acid plus metal carbonate gives salt plus carbon dioxide plus water. Acid plus metal hydrogen carbonate gives carbon dioxide plus water. So test for carbon dioxide gases, lime water test. என்னது? calcium hydroxide solution. lime water la carbon dioxide pass பண்ணோம்னா it will turns white precipitate form ஆகும். it was due to calcium carbonate. excess ஆ pass பண்ணோம்னா என்னவாகும்? bicarbonate. it was soluble in water. so solutions clear ஆயிடும். ஓகேவா? next acid plus base plus water, it is a neutralization reactions. ஓகேவா? next acid plus metallic oxide, salt plus water. all metallic oxides are basic in nature. As non-metallic oxides with base, salt plus water. all non-metallic oxides are acidic in nature. and pH value நம்ம பார்த்தோம். ஓகேவா? pH stands for potence of hydrogen ion. both are inversely proportional பார்த்தோம். and pH value வந்து varies from 0 to 14. so 0 to 7 இருந்துச்சுன்னா acid, 7 இருந்துச்சுன்னா neutral, 7 to more than 7 to 14 it is basic in nature. புரியுதா? clear? so any doubts? so உங்களுக்கு இந்த வாரம் டெஸ்ட் எஸ் சொல்லுடா. Arrhenius theory படி acidனா H plus ion constant. எப்படி இந்த நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குன்னு சொன்னனா அதுல ஒரு டெஃபினிஷன் தான் என்னது? Arrhenius. ஓகேவா? so there are definitions of Lewis ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாரு, Bronsted ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாரு. அதுலலாம் அந்த பேசிஸ்ல பார்த்தோம்னா it is acidic in basic in கிளாஸிஃபை பண்ணுவோம். புரியுதா? so Arrhenius definition நம்ம இப்ப படிக்கிறோம். but more definitions நம்ம higher classes ல படிப்போம். அந்த பேசிஸ்ல தான் அது acidic basic ன்னு சொல்றோம். ஓகேவா? so chemical reactions and equations ஒழுங்கா படிச்சிட்டு இந்த வாரம் டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? okay, answer your attendance. Aishwarya, Daksha, Helen, Josita, Kamalesh, Kanishka, Kavin Nitish. Mridini, Nitin, Prajan, Preetam, Priyaranjan, Ryan, Darshini, Sai Darshan, Sanjana, Santosh, Shriya, Srinidhi, Sudish, Vetrivel.
ஓகே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்